மாநாட்டினுடைய இளைஞரணி மாநாட்டினுடைய குறிப்புகள்னு போட்டிருக்காங்க. என்னையா சமூக நீதி பேசுற நீ? ஒரு சொந்த எம்எல்ஏவுடைய சொந்த மகன் வீட்டுல நடந்த ஒரு நிகழ்வு, கோரமான நிகழ்வுக்கு ஒரு நியாயம் கொடுக்க முடியல. நீ எல்லாம் என்ன சமூக நீதி நடத்திக்கிட்டு இருக்க? கேட்டா சுய ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி, சமூக நீதியை மீட்கிற முதல்ல உங்க சொந்த எம்எல்ஏ மகன் வீட்டில் நடந்த அநியாயத்துக்கு நியாயத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீ ஆளை கொடுத்து மாநாடு நடத்த அப்படிங்கிறதா இன்னைக்கு சேலத்துல இளைஞரணி மாநாட்டுக்கு தமிழக மக்கள் பேசிக் கொண்டிருக்காங்க. ஒரு குடும்பத்துல தங்கை வந்து கொடியேற்றுவாங்களாமா, அண்ணன் அதை பார்த்து சிரிப்பாராமா, அண்ணனுடைய பையன் வந்து தமிழகத்தினுடைய ஆட்சியை மாற்றணுமாங்க. வெக்கமா இல்லையா? கேவலமா இல்லையா? இதற்குத்தான் இந்த கட்சி ஆரம்பிச்சீங்களா? இதற்குத்தான் பெரியாருடைய புகழை பாடுறீங்களா? இதற்குத்தான் அண்ணாதுரை அவர்கள் குடும்பத்தை கட்சிக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொன்னாரா? நீங்க 3 பேர் சேர்ந்து கொடியேற்றுறதுக்கு தான் அந்த கட்சி நடக்குதா? கேட்டா சமூக நீதி, கேட்டா சமூக புரட்சி. கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து அவருக்கு மதிக்க தெரியல, அதனாலதான் கூட்டணி இருந்தாங்க வெளியே வந்து கேபி முனுசாமி ஒரு குற்றச்சாட்டு. ஆனா கேபி முனுசாமி அவர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். எதற்கு புரட்சி தலைமை அம்மா அவங்க கட்சியை விட்டு வெளியே தூக்கி போட்டாங்க? அம்மா அவர்கள் கேபி முனுசாமி அவர்களை கட்சி விட்டு தூக்கி வீசலையா? அதனால சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசக்கூடாது. எதற்காக அம்மா அவர்கள் கட்சியை விட்டு தூக்கி வீசினாங்க? அதனால வெளியே உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு தருமபுரியில யாத்திரை முடிஞ்சிருச்சு, சொந்த தொகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க, அவர் சொந்த தொகுதியிலேயே அவரால் நிற்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால வந்து மோடி அவர்களையும் காமராஜர் அவர்களையும் அண்ணாமலை ஒப்பீடு செய்தது தவறு. இது போன வாரம் ஸ்டண்ட் அடிச்சாரு, நேத்ததோன்னு பேசி தெரிஞ்சாரு, இன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருக்காரு. அதனால கேபி முனுசாமி அவர்கள் தான் அறிந்திருக்கக்கூடிய இடத்தை பார்த்து பேசணும். அவர்கள்லாம் ஒன்றா இணைந்திருப்பது அந்த 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு அவங்க பெருமை பேசுறாங்கல்ல, அந்த கட்சியில வேற எந்த தொண்டருமே முதலமைச்சர் நாற்காலிக்கு தகுதி இல்லையா? ஒருவர் மட்டும்தான், சேலத்துக்காரர் மட்டும்தான் தகுதியா? வேற 1.5 கோடி யாருமே இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியில நான் சொல்றேன், ஒரு தொண்டரும் இங்க தகுதியானவன் தான், இத்தனை தலைவரும் தகுதியானவன் தான். அதனால இங்க திடீர் தலைவர்லாம் யாரும் வரல, நிறைய தலைவரை உருவாக்குவதற்கு வந்திருக்கு. அதனால முனுசாமி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து பேசணும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. இது அப்படியே கேட்டுட்டு போறதுக்குலாம் அண்ணாமலை சும்மா இங்க வரல. அதெல்லாம் பழைய இது நீங்க பேசியிருப்பீங்க, சில பேர் மன்னிச்சு போயிருக்கலாம். அதனால உங்களுடைய தராதரம் எங்களுக்கு தெரியும், நீங்க யாருங்கிறது தெரியும். அதனால் நீங்க உங்க தலைவரை தூக்கி தலைமையில வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டே இருங்க. உங்களை சுற்றி ஒரு மாய உலகத்தை கட்டமைத்து ஏதோ தமிழக மக்கள் உங்க பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே அந்த கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருங்க. களம் மாறிவிட்டது. மக்கள் யார் பக்கம்? மோடியின் பக்கம் இருக்கின்றார்கள். மக்கள் நியாயத்தின் பக்கம் இருக்கிறாங்க. மக்கள் ஊழல்வாதிகள் பக்கத்துல இல்லை. அதை முனுசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவங்களோட மருமகனோ ஒரு பட்டியலுக்கு பெண்ணை வந்து கொடுமை பண்ணதா வந்து ஈரான காவல்துறை ஒரு வழக்கு இருக்கு. அது வழக்கு பதிவுப்பட்டதோடு சரி, மேல்நடவடிக்கை இருக்கா? இதை முதல்ல பேசியது யாருன்னே? முதல்ல பேசியதே நான் தான். அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா தெளிவா சொல்லியிருக்கு, என் மேல கையெல்லாம் வச்சா நான் வந்து யாரு எம்எல்ஏ உன்னுடைய மருமகள், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசு ஒரு பட்டியலின சகோதரிக்கு நியாயம் கொடுக்க தெரியல, தர்மம் கொடுக்க தெரியல. இவங்கெல்லாம் வாய்களையே சமூக நீதியை பத்தி பேசுறாங்க. வாய்களையே சேலம் மாநாட்டுல சமூக நீதி. இதை விட கேவலமாக ஒரு பத்திரிகை செய்தியை நான் பார்க்கல. சேலம் மாநாட்டினுடைய இளைஞரணி மாநாட்டினுடைய குறிப்புகள்னு போட்டிருக்காங்க. என்னையா சமூக நீதி பேசுற நீ? ஒரு சொந்த எம்எல்ஏவுடைய சொந்த மகன் வீட்டுல நடந்த ஒரு நிகழ்வு, கோரமான நிகழ்வுக்கு ஒரு நியாயம் கொடுக்க முடியல. நீ எல்லாம் என்ன சமூக நீதி நடத்திக்கிட்டு இருக்க? அதுல வந்து முதலமைச்சர் மேடையில் உட்கார்ந்து கொண்டு என்ன டிராமா பண்ணிட்டு இருக்காங்களா? கேட்டா சுய ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி, சமூக நீதியை மீட்கிற முதல்ல உங்க சொந்த எம்எல்ஏ மகன் வீட்டில் நடந்த அநியாயத்துக்கு நியாயத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீ ஆளை கொடுத்து மாநாடு நடத்த அப்படிங்கிறதா இன்னைக்கு சேலத்துல இளைஞரணி மாநாட்டுக்கு தமிழக மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் சகோதரர்கள் அனைவருக்குமே தெரியும், சகோதரிகளுக்கு தெரியும், திமுகவை பொறுத்தவரை வாய்ச்சொல் வீரர்களாக பொய் பேசி திரிஞ்சுக்கிட்டு, மற்றவங்க பேசுறதெல்லாம் திருச்சி பேசிக்கிட்டு, ஒரு குடும்பத்துல தங்கை வந்து கொடியேற்றுவாங்களாமா, அண்ணன் அதை பார்த்து சிரிப்பாராமா, அண்ணனுடைய பையன் வந்து தமிழகத்தினுடைய ஆட்சியை மாற்றணுமாங்க. வெக்கமா இல்லையா? கேவலமா இல்லையா? இதற்குத்தான் இந்த கட்சி ஆரம்பிச்சீங்களா? இதற்குத்தான் பெரியாருடைய புகழை பாடுறீங்களா? இதற்குத்தான் அண்ணாதுரை அவர்கள் குடும்பத்தை கட்சிக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொன்னாரா? நீங்க 3 பேர் சேர்ந்து கொடியேற்றுறதுக்கு தான் அந்த கட்சி நடக்குதா? கேட்டா சமூக நீதி, கேட்டா சமூக புரட்சி. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்த தேர்தலில் பாருங்க என்ன நடக்குது. வேற அமைச்சர் தங்கம் தென்னரசு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பாரத போர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா இது பாரத போர் தான். ஏன்னா ஊழல்வாதிகள் ஒரு பக்கமும் நேர்மையான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் நிற்கக்கூடிய போர். குடும்ப ஆட்சி. நீங்க சொன்னீங்களா தங்கம் தென்னரசு, தங்கபாண்டியன் ஐயாவுடைய பையன், தங்கம் தென்னரசு ஐயாவுடைய தங்கச்சி தென்சென்னை எம்பி, இவர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ அமைச்சர். இந்த ஒரு குடும்பம் கையில் இருக்கலன்னு அதையெல்லாம் ஒழிப்பதற்கான பாரத போர். குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, பொய்யாட்சி, அதெல்லாம் ஒரு பக்கம். நேர்மையாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம். இது பாரத போர் தான்.
எப்படி பாரத போர்ல பாண்டவர்கள் வென்றார்களோ, எப்படி பாரத போர்ல சத்தியம் ஜெயிச்சதோ அதே போல ஜெயிக்கும். இவர்கள்லாம் பாரத போர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கே தகுதி இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. பேசுறதுக்கு ஒரு என்ன தகுதி இருக்கு? அவங்க அப்பா இனிஷியல் தூக்குனா யாருன்னே அவரு? இன்னைக்கு நீங்க தங்கம் தென்னரசு சொல்றீங்க, அப்பா இனிஷியல் தூக்குனா யார் அவரு? அவங்க அப்பா இனிஷியல் இல்லாம யாருன்னே அவரு? இவர் ஒரு பக்கம் எம்எல்ஏ அமைச்சர், இவர் அக்கா தங்கச்சி ஒரு பக்கம் தென் சென்னையில எம்பி. இதுக்கு தான் கட்சி நடத்துறாங்களா? கேட்டா பாரத போர். எத்தனை நாளைக்கு இதெல்லாம் தூக்கி சுத்துவாங்க? இதெல்லாம் மக்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றார்கள். இத்தனை நாட்களாக இவர்கள் பேசிய பொய் 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடுபடாது என்பது மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். வேற என்ன? நன்றி. நல்லா இருக்கு.